வணக்கம் நண்பர்களே. குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சமீபத்தில் குரூப் 2A நான் இன்டர்வியூலேருந்து தமிழ்நாடு பொதுப்பணி தேர்வாணையத்துலேருந்து 1953 வேக்கன்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாமுக்கு கால்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, எக்ஸாமை எப்படி நம்ம சக்ஸஸ் பண்ணணும், அதுக்கு முதல்ல என்ன குவாலிஃபிகேஷன், சரிங்களா, என்னென்ன தகவல் நம்ம அது நம்மளை எப்படி அந்த தேர்வுக்கு ஆயத்தப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? முதல்ல இந்த வீடியோவுக்கு தகுதியானவர்கள்னு பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும். எனி டிகிரி, எந்த டிகிரினாலும் இருக்கலாம். அது ஆர்ட்ஸ் டிகிரியாகவும் இருக்கலாம், அல்லது ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங் டிகிரி, பிஇ, இது மாதிரி எதுனாலும் இருக்கலாம். டிகிரி முடித்தவர்கள் அனைவருமே இந்த தேர்வுக்கு தகுதியானவர்கள் தாங்க. ஓகேங்களா? அடுத்த கட்டமாக பார்க்கும்போது இந்த தேர்வில் மொத்தம் 2 பகுதியாக இருக்குது. பொது தமிழ், பொது ஆங்கிலம். இன்னொன்று என்னென்னா பொது அறிவுன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 200 கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 200 கேள்விக்கு 100 கேள்வி என்னன்னா பொது ஆங்கிலம் அல்லது பொது தமிழ். நாம எது தேர்வு செஞ்சிருக்கோமோ அது நமக்கு எடுத்துக்கணும். இன்னொன்று என்னன்னா பொதுவா 100 இது அது பொது அறிவு இதை சேர்ந்து வரும். அதுல 75 வந்து பொது அறிவு இருக்கும், 25 வந்து கணிதம் சார்ந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இதுல முதல்ல உள்ள அந்த 100 இருக்கு பாத்தீங்களா, அந்த 100ல இப்போ பொது தமிழ் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? அந்த பொது தமிழ்னா என்ன, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், எதை மட்டும் படிக்கணும், சரிங்களா, மேற்கொண்டு அந்த பொது தமிழ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் அது. பொதுவாக ஜென்ரலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. டிஎன்பிசி எக்ஸாமுக்கு அப்படின்னு ப்ரிப்பேர் ஆக போறீங்க நீங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. கடல்ல முங்கி முத்து எடுக்கிற மாதிரி. அதுல பொது தமிழ் அப்படிங்கிறது நம்ம ஆக்சிஜன் செட் பண்ணிக்கிற மாதிரி. கடல்ல நம்ம முத்து எடுக்க எப்படி ஆக்சிஜன் இல்லாம போனோம்னா தோல்வி முடிஞ்சிட்டோ, அதே மாதிரிதான் தமிழ்ங்கிறது நம்ம எடுத்திருக்க அந்த பொது தமிழோ பொது ஆங்கிலமோ அதுல நமக்கு எவ்வளவு தூரம் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோமோ அதுதான் நமக்கு ஸ்கோர் கொடுக்கும். ஏன்னா பொது அறிவு, அதாவது ஜெனரல் நாலேஜுக்கு ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட பாடத்திட்டம் கிடையாது. அவங்க எதுனாலும் கேட்கலாம். ஒரு முறை அறிவியல்ல இருந்து அதிகமா கேள்வி கேட்கலாம், இல்ல சமூக அறிவியல்ல இருந்து கேள்வி கேட்கலாம், இல்ல அரசியலமைப்புல இருந்து கேள்வி கேட்கலாம். அதனால உங்களுக்கு அந்த கேள்வியோடைய எண்ணிக்கைகள் எப்படினாலும் மாறி மாறி வரலாம். ஆனா இந்த பொது தமிழ் அப்படிங்கிறது பாடத்திட்டத்திற்கு உட்பட்டது. 100 கேள்வினா 100 கேள்வி நீங்க மொத்தமா எடுக்கலாம். சொலையா அந்த 100 மார்க் எடுக்கக்கூடிய ஒரே பகுதி எதுனா இந்த பொது தமிழ் மட்டும்தான். இந்த பொது தமிழா 3 பிரிவா பிரிச்சிருக்காங்க. பகுதி ஆ, பகுதி ஆ, பகுதி இ. அதாவது பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி 3 பிரிவா பிரிச்சிருக்காங்க. இந்த பார்ட் ஏ அப்படிங்கிறதுல பார்த்தோன்னா இலக்கணம், பார்ட் பி அப்படின்னா இலக்கியம், பார்ட் சி அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தொண்டும். சரிங்களா? தமிழ் அறிஞர்கள் அவர்கள் செய்த தொண்டு. இந்த 3 தான் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. ஓகேங்களா? இதுல என்னடா இலக்கணம் இலக்கியம் அப்படிலாம் சொல்றான்னு சொல்லி நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இலக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல மொத்தம் 20 டாபிக் இருக்கும். சரிங்களா? ஒன்னா 20 டாபிக் இருக்கும். ஓரெழுத்து ஒரு மொழி, பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல், தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், அப்புறமேட்டு வேற எதிகை மோனை, உவமையினால் சொல்றது, இப்படி தொடர்ந்து ஒரு 20 டாபிக் இருக்கு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பராமாயணம், திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, 17 கிழக்கணக்கு நூல்களில் உள்ள திருக்கடுகம், ஏலாதி, இன்னா 40, இனியவை 40, இந்த மாதிரி நூல்கள், அப்புறம் ஆச்சாரக்கோவை, முதுமொழி காஞ்சி, அப்புறம் தென்றல் விடுத்தூது, இந்த மாதிரி இலக்கிய நூல்கள் இதெல்லாம் சேர்ந்ததுதான் இது. இதுல திருக்குறள்ல மொத்தம் 19 அதிகாரங்கள் உண்டு. மொத்தம் திருக்குறள்ல 1330 குறள்கள் உண்டு, 133 அதிகாரம் உண்டு. இதில் நமக்கு தேவையானது 19 அதிகாரம் மட்டும்தான். இந்த 19 அதிகாரமும் வேற எங்கேயும் நீங்க தேட வேண்டாம். சமச்சீர் பாடத்திட்டத்துல தற்போது, முக்கியமா அதுதான் முக்கியம், தற்போது நடைமுறையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் சமச்சீர் பாடப்புத்தகத்துல 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பாடத்திட்டங்களை பாத்தீங்கன்னா அதுல கொடுக்கப்பட்ட திருக்குறளை கோர்வையா எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா மொத்தம் 19 டாபிக் வருது. இந்த 19 டாபிக் தான் நம்ம தமிழக அரசானது நமது பொதுப்பணி தேர்வுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அதிகாரம். ஓகேங்களா? அந்த அதிகாரத்துல என்ன படிக்க போறோம்னா அதுல என்னென்ன குறள் இருக்கு, அந்த குறளுக்கு விளக்கம் என்ன, அதுல குறள்ல எந்தெந்த குறள்ல அணி வருது, சரிங்களா, எடுத்துக்காட்டு ஓமையணையா, இல்பொருள் ஓமையணையா, பிரிதுமுறுதல் அணியா, இதே மாதிரி அணிகள் என்னென்ன அணிகள் அதுல வருது, எதிகை மோனை அதுல என்னெல்லாம் இருக்கு, இதை மட்டும்தான் நம்ம அதுல கவர் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட்.
சரிங்களா. அப்புறம் கம்பராமாயணம் இதே மாதிரி எல்லாமே இது இருக்கு. அடுத்த டாபிக் பார்ட் சி. பார்ட் ஏன்னா மொத்தம் 20 டாபிக் சொல்லியிருக்கேன். பார்ட் பில மொத்தம் 10 டாபிக் தான். அந்த 10 டாபிக்ல இந்த திருக்குறள் மட்டும்தான் கொஞ்சம் 19 உட்பிரிவு இருக்க மாதிரி இருக்கும். மித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கதை. சரிங்களா. அது ஒவ்வொரு வீடியோவில் நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்கும் மிக விளக்கமாக தெளிவாக உங்களுக்கு எடுக்கப்படும். சரிங்களா. அடுத்தால பார்ட் சி. பார்ட் சில பார்த்தீங்கன்னா பாரதியார், பாரதிதாசன், புதுமை கவிஞன், கவிஞன் மு. மேத்தா, இப்படி பல இக்கால கவிஞர் முதல் அக்கால கவிஞர்கள் அவர்கள் எழுதிய உரைநடைகள், பாடல்கள், பாடல் வரிகள். சரிங்களா. இன்பத்தை ஊட்டக்கூடிய இன்னிசை தமிழ். பொதுவாகவே தமிழை நீங்க இந்த போட்டி தேர்வுக்குன்னு படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்க மேற்கொண்டு இதெல்லாம் நீங்க படிக்கும்போது அதாவது நம் தமிழில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். எல்லாமே இது நம்ம 6ஆம் புதுசா எதையும் படிக்க போறதில்ல. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை நம்ம என்ன படிச்சுட்டு வந்தோமோ அதை நம்ம திரும்பி ஒரு பிளாஷ்பேக் போக போறோம். அப்ப நம்ம அங்க எதெல்லாம் தொலைச்சோமோ அதெல்லாம் இங்க நம்ம மீண்டும் பெற போறோம். அதனால உங்களுக்கு இது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப சுலபமா தான் இருக்குமோ தவிர அதுவும் கதைகளா எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு மிகவும் எளிமையாகவும் இருக்கும். படிக்கிறதுக்கு எதுவும் ஒரு புதிய விஷயமா படிக்கிற மாதிரியோ எதுவுமே இருக்காது. சரிங்களா. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. தமிழ்ல இந்த 3 பிரிவு தான். மொத்தம் 100 கேள்விகள் கேட்கப்படும். எல்லாமே நான் சொல்லிட்டேன். பார்ட் ஏல உள்ள இலக்கணங்கள் எல்லாம் ஃபுல்லா சொல்லிட்டேன். இலக்கியம் அதே மாதிரி சொல்லியாச்சு. அதே மாதிரி தமிழ் அறிஞர்கள், தொண்டர்கள் அது சொல்லியாச்சு. இதுல இந்த இலக்கணம் பார்த்தீங்கன்னா தனியா நம்ம வீடியோல சிறப்பு இலக்கணம் அப்படிங்கிற ஒரு இலக்கணம் நம்ம சேனல்ல புது அறிமுகப்படுத்துவோம். நீங்க அதை தவறாம பாருங்க. அதுல என்னன்னா மொத்த 20 டாபிக்கும் ஒரு மனிதன், அதாவது நார்மலா டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அந்த அளவு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். அதனால மொத்த இதையும் அதிகபட்சம் 3 மணி நேரத்துல அந்த 20 டாபிக்கையும் நீங்க கவர் பண்ணிடுங்க. சரிங்களா. அதுக்கு உண்டான எளிய வழிமுறைகள் நம்ம டிஎன்பிசி தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா 200க்கு 200 கொஸ்டின் எடுக்கிறது நம்மளுடைய இலக்கு கிடையாது. நம்மளுடைய இலக்கு என்னன்னா அந்த 1953 வேக்கண்ட்ல ஒண்ணுனா அதுதான் நம்மளுடைய இலக்கு. அந்த எய்ம் பண்ணி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதனால நம்ம ஃபுல்லா படிச்சு தெளிவா எழுதி நம்ம புதுசா என்ன ஒரு தமிழ் இலக்கிய வரலாறு படிக்க போறதில்லை. எது தேவை, எது மட்டும் தேவை அப்படிங்கிறத நாங்க உங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லுவோம். அதை மட்டும் படிங்க, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா. அப்புறம் எக்ஸாமுக்கு இப்ப கால்பர் பண்ணிட்டாங்க. இந்த நாட்கள் மிகவும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு விட்டுட்டோம், நாளைக்கு படிக்கலாம், நாளைக்கு விட்டுட்டோம், நாளை கழிச்சு படிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்ப இருந்தே ஆயுத்தம் ஆகுங்க. முதல்ல அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் எடுத்துக்கோங்க. மெட்டீரியல்னோடனே இப்போ ஒவ்வொரு நிறைய அகாடமிகள்லாம் உருவாக்கிட்டே இருக்காங்க. நீங்க அங்க இங்கன்னு போய் தேட வேண்டாம். ஒரு பொதுவான கருத்தை சொல்றேன். தமிழுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா, தமிழக அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட பாட புத்தகங்கள். சரிங்களா. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாட புத்தகங்கள், தமிழ் நூல்களை கலெக்ட் செய்யுங்க. முதல்ல அதுதான் முக்கியம். நீங்க தேர்வுக்கு தயாராகிறவர்கள் ஒவ்வொருத்தரும் தமிழ சிறப்பு மொழியா நீங்க எடுத்து தேர்வு எழுதுறவங்க முதல்ல அதுதான் முக்கியம். அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல லைன் பை லைனா வாசிங்க. முதல்ல வாசிக்க கஷ்டமா தான் இருக்கும். 6ஆம் வகுப்பு வாசிக்க ரொம்ப ஈஸி. 9ஆம் வகுப்பு, அப்புறம் 8ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு. 9ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு வாசிக்கிறதுக்கு சில பேருக்கு 2 வாரம் ஆகலாம், சில பேருக்கு 3 வாரம் ஆகலாம், சில பேருக்கு 4 வாரம் கூட எடுத்துக்கலாம். ஆனா மற்றபடி இந்த 6, 8, 10 இந்த நூல்கள் எல்லாம் தமிழ்ல வாசிக்கிறது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 2 நாட்கள் போதும். 2 நாட்கள். அதாவது புதிதா வாசிக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். புதுசா இப்பதான் நான் அந்த தேர்வை எழுத போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதை நான் சொல்றேன். சரிங்களா. இதுக்கு முன்னாடி நான் நிறைய வாட்டி படிச்சுட்டேன் அப்படிங்கிறவங்க திருப்பி நீங்க அந்த புக் எடுத்து படிக்கிறீங்கன்னா உங்க நேரத்தை நீங்க வீணடிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க இதுக்கு முன்னாடி தேர்வுக்கு நான் 2-3 வாட்டி டிஎன்பிசி தேர்வு நான் எழுதியிருக்கேன், அதுலயும் நான் சிறப்பு தமிழையே எடுத்து எழுதியிருக்கேன் அப்படின்னா நீங்க இப்ப இந்த வாட்டி என்ன செய்யணும்னா தமிழை நீங்க எடுக்கும்போது என்ன செய்யணும்னா நீங்க தமிழ் பழையபடி பாட புத்தகங்களை பிறக்க கூடாது. இதற்கு முன்னாடி தேர்வுல கேட்கப்பட்ட கேள்விகளை விட்டு நீங்களா அதுக்கு ஆன்சர் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. அதெல்லாம் வரக்கூடிய நம்ம சேனல்ல ஒவ்வொரு வீடியோலையும் எல்லாமே நாங்கள் இது பண்ணுவோம். இங்கே கொஷின்ஸ் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் எடுத்து கொஷின்ஸ்க்கு ஆன்சருக்கு கொஷின்ஸு இப்படி பலவிதமான மாறுதல்லாம் உங்களுக்கு நாங்கள் எடுப்போம். எங்களுடைய முன்னேற்றம் உங்களது வெற்றியில் தான் இருக்கிறது. சரிங்களா.
குரூப் ஏ தேர்வு வந்து ஆகஸ்ட் மாதம் தேர்வு நடக்கும்னு அறிவிப்பு வந்திருக்கு. ஆகஸ்ட்ல நம் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்த மாதிரி உங்களுடைய போராட்டமான வாழ்க்கையில் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் நீங்களும் சுதந்திரம் அடைவீர்கள் என்று நம்புகிறேன். வெற்றி நிச்சயம்.